இந்த அதிகாரம் பைபிளில் ஒரு மிக முக்கியமான திருப்புமுனையாகும். தேவரின் அழைப்பு. தேவன் ஆபிராமை அழைத்து தனது தேசத்தையும் குடும்பத்தையும் பிதாவின் வீட்டையும் விட்டு அவர் காட்டும் தேசத்துக்கு போகும்படி கட்டளையிடுகிறார். தேவன் ஆபிராமுக்கு ஆசீர்வாத வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அவர் ஒரு பெரிய ஜாதியாக மாறுவார். அவருக்கு ஆசீர்வாதம் கொடுக்கப்படும். அவரது பெயர் பெரியதாகும். அவர் மூலம் பூமியின் எல்லா குடும்பங்களும் ஆசீர்வாதம் அடைவார்கள். ஆபிராமின் கீழ்ப்படிதல். ஆபிராம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு தனது மனைவி சாராயையும் சகோதரன் மகன் லோத்தையும் அவர்களுடைய சொத்துக்களையும் எடுத்துக்கொண்டு கானான் தேசத்துக்கு புறப்படுகிறார். கானான் தேசத்தில் ஆபிராம் சிக்கேம், பெத்தேல், ஐ போன்ற இடங்களில் தங்கி அங்கு தேவனுக்காக பலிபீடங்களை அமைத்து ஆராதனை செய்கிறார். எகிப்தில் நடந்த சம்பவம். கானானில் பட்டினி ஏற்பட்டதால் ஆபிராம் சாராயுடன் எகிப்துக்கு செல்கிறார். அங்கு தனது உயிரை காப்பாற்ற சாராயை தன் சகோதரி எனச் சொல்லச் செய்கிறார். சாராயின் அழகை பார்த்து பரோவோன் அவளை அரண்மனைக்கு அழைத்து செல்கிறான். ஆனால் தேவன் பரோவோனுக்கும் அவன் வீட்டாருக்கும் தண்டனையை அனுப்புகிறார். உண்மை வெளிச்சத்துக்கு வந்தபின் பரோவோன் ஆபிராமையும் சாராயையும் மரியாதையுடன் அனுப்பிவிடுகிறான்.